வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கற்பகம் ஸ்டோருக்கு முன்னால் நிற்கிறோம். என்னென்னு சொன்னால் இது ஒரு விசேஷமான ஒரு சேல் உண்டு, இன்வென்டரி ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் என்று சொல்லி இந்த மாதம் 20ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரையும் இந்த கடையை ஒரு ரினோவேஷன் செய்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணுறார். அப்போ இங்கே இருக்கிற சாமான் முழுக்க கிளியர் பண்ணிக்கிறேன். வாங்க போய் கடைக்குள்ளே இது சம்மந்தமாக கேட்போம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். வணக்கம், நல்லா இருக்கிறோம். இது இன்னும் இப்போ நீங்கள் எனக்கு அடிச்சு நீங்கள் வாங்க நம்பி நாங்கள் ஒரு இதெல்லாம் ஸ்டோரை ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறேன். என்னதுக்காக ஃபுல்லாக கிளியர்? நாங்கள் என்னுடைய ஸ்டோர் வேலைகளுக்காக வந்து பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வந்து இதை க்ளோஸ் பண்ணுறோம். ரைட் ரைட். பிறகு வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து ஒரு 6ஆம் தேதி இதை வந்து ரீஓப்பன் பண்ணுறோம். ரீஓப்பன் பண்ணி என்ன செய்ய போறீங்க? இதே ஐட்டங்கள் தான். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இல்லை, ஆட்களுக்கு இதே ஐட்டங்கள் தான் தேவை. அப்போ அதுக்காகத்தான் இதை நாங்கள் இது செய்ய விற்கிறோம். அப்போ நாங்கள் என்ன சொன்னால் வந்து அதுக்குள்ளே வந்து இருக்கிற ஐட்டம் ஃபுல்லாக கிளியர் பண்ணுறோம். இந்த கிளியர் பண்ணி போட்டு நாங்கள் வந்து புது ஐட்டங்களை கொண்டு வரோம். ஆனால் புது ஐட்டங்களை கொண்டுறதுக்குள்ள இப்போ இன்றைய கொடுக்குற ஆஃபர் மாதிரி 3 மடங்கு விலை இருக்கோ தவிர்க்க முடியாது. அதுதான் ரெகுலர் ப்ரைஸ் தானே. ஸோ அதிர்ஷ்டம் பண்ணுறது வந்து வார நேரம் அதை வந்து பெற்றுக்கொள்வது தான் அதிர்ஷ்டம். உண்மை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் விலையேறி கொண்டு போகுது, இன்னும் விலை ஏற போகுது. சும்மாவே ஒரு வால்மார்ட்டில் டிஷர்ட் பண்ணிங்கன்னா 10-15 ரூபா வரும். அப்போ இப்படியான சாரிகள் வந்து இந்த விலைகளுக்கு நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் இப்போ முதல் இப்போ 2 தினம் நாங்கள் போட்டுட்டோம், நியாயமானது போயிட்டுது. அப்போ இந்த முறை இன்னும் அதை குறைச்சி தானே கொடுக்கணும். சொன்னால் வந்து நியாயமாக போனதை விட இந்த குளிருக்குள்ளேயும் உங்களால் தான் 2 பேர் 3 பேர் டெய்லி வராங்க. இந்த குளிருக்குள்ளேயே ஆட்கள் வராங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவால் தான். இல்லைன்னு சொன்னால் ஒரு தடவை வர்றதுக்கு உரிய சான்ஸ் இல்லை. ஆனால் மிசிசாகா, பிராம்டன், லண்டன், ஒன்டாரியோ, ஒட்டாவா கூட இருந்து கூட வந்து இந்த குளிருக்குள்ளே வந்து பொருளை வாங்குறாங்கன்னு சொன்னால் ஸோ அதால தான் உங்களை திருப்பி 3வது வீடியோவாக உங்களை கூப்பிட்டு நன்றி. இது 3வது வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இப்போ எனக்கு சொல்லணும், இப்போ வளமே முதல் கொஞ்சம் கூட கொடுத்தீங்க, பிறகு 4 சாரி 100 ரூபா, 5 சாரி 100 ரூபான்னு கொடுத்தீங்க. இப்போ நிச்சயமாக அதை விட இப்போ நீங்கள் ஃபுல்லாக எல்லாம் கிளியர் பண்ண போகிறீங்க. அப்போ அதை விட கொஞ்சம் குறைய தான் போடுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அப்போ என்ன விலைகளுக்கு இது கொடுக்குறீங்க? இப்போ வந்து இந்தியாவிலையும் வாங்க இல்லாது, ஒரு இடம் வாங்க இல்லாது. இப்போ வந்து இப்படித்தானே லாபம் மட்டுமில்லை மனித வாழ்க்கை. நாங்கள் வந்து வாங்குகிற அவனையும் வந்து சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்கும் பயன் தரக்கூடிய மாதிரியாக வாழ்க்கை அமையணும். அதைத்தான் நான் செய்து வரேன். எனக்கு தெரியாது மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றது. எனக்கு வரும் வந்து என்ன சந்தோஷம், நான் சந்தோஷப்படுறேன் சொன்னால் கஸ்டமர் ஹாப்பியாக இருக்கும். சரியா? அதுக்காக தான் நான் இல்லை நான் அது நடுக நான் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு கடைன்னு சொன்னால் அந்த வார கஸ்டமரை நீங்கள் கவர்ந்து தொடர்ந்து வச்சுருந்தா தான் அந்த பிஸ்னஸ்கள் வளர்ந்து கொண்டு போகும். அப்போ ஒவ்வொரு கஸ்டமரும் பெற அவை வந்து இந்த கடைக்கு போகணும் மட்டும் திரும்ப நிற்கணும். அவே சந்தோஷமாக இருந்தால் காசு வரும். அவை சந்தோஷமாக இல்லாட்டி காசு வராது. அவ்வளோதான். அப்போ இந்த சாரிகள் இந்த விலைகளை சொல்லுங்க. என்ன சாரிக்கு முதல் வந்து நான் முக்கியமான ஒரு பொருளை உங்களுக்கு சொல்கிறேன். கருங்காலி மாலை. நான் பண்ணேங்க. நீங்கள் 50 ரூபாய் தான் நான் பண்ணினேன் உங்கள்கிட்ட. அதான் 50 ரூபா 60 ரூபாய் தான் நான் கருங்காலி மாலை விற்று வந்தேன். ஏன்னா வந்து இது ஒரிஜினலாக வந்து கவர்மெண்ட் ஸ்டோர்ஸ்களில் பர்ச்சேஸ் பண்ணபடியா எங்களுக்கு வந்து அந்த விலைக்கு தான் போகலாம். அப்போ இன்றைக்கு வந்து இந்த 60 ரூபா விற்ற கருங்காலி மாலை வந்து $20 வந்து நாங்கள் வந்து இப்போ நீங்களே சொல்லுவீங்க $30. நான் உண்மையாக நான் $50 ஒரு கருங்காலி மாலை வேண்டினான். ஆனால் இப்போ நான் $30 லூஸ் பண்ணிட்டேன். இதைத்தான் அதிர்ஷ்டம்னு சொல்றது. அதிர்ஷ்டம் எந்த நேரமும் யாரையும் தேடி வரலாம். கருங்காலி மாலையுடைய மிக முக்கியமான அம்சம் வந்து இது முருகனுடைய அம்சம். ஒரு முருகனுடைய வேல், ஏன் வேல் உருவாகினது? வினைகளை அழிக்கிறதுக்கு. அதே மாதிரி கருங்காலி வினைகளை அழிக்கும். ஒரு மனிதர்கள். ஆனால் நான் இப்போ இந்த ரீசெண்டாக பார்த்த அளவில் முருகன் உலகம் எல்லாம் இப்போ இந்த முருகனுக்கு ஒரு எல்லாரும் இந்த முருகனை பாடியினம், முருகனை போலினம், முருகன் ஒரு அந்த கூட பவர்ஃபுல்லாக வார மாதிரி இருக்கிறாங்க. நீங்கள் தைப்பூசத்தை பாருங்க, மலேசியாவில் வந்து தமிழர்களை விட வந்து வேற்றின மக்கள், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஃபாரினர்ஸ், யூரோப்பியன் தான் வந்து முருகனை கும்பிட்றாங்க. அப்போ இல்லை, நான் கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி போயிருந்தேன். பகல் ஃபுல்லாக க்ரௌட், பார்க்கிங் இல்லை உள்ளுக்கு ஃபுல். ஆனால் இரவும் ஃபுல்லாக க்ரௌட். எங்களால் சொல்ல முடியாது ஏன்னு சொல்லி. ஸோ முருகனுடைய அம்சம், முருகன் என்னோட இருக்கிறான் என்றதுக்கு தான் இந்த கருங்காலி மாலை. ஸோ கருங்காலி அணிந்தவனுக்கு வந்து வினைகள் அழிந்து போகும். அப்ப இது காசை கொன்றாது, வினைகள் அழிந்து போகும், கண் திருஷ்டி இல்லாமல் போகும்,
மனதில் ஆரோக்கியம் ஒரு கம்பீரம் பெறும். அதுக்குத்தான் கருங்காலி மாலை. கருங்காலி மாலை வந்து ஒரு மனிதன் குழந்தையிலிருந்து ஆண்கள் பெண்கள் வரையும் இருக்கலாம். ஆனால் 60 ரூபாய்க்கு விற்றது இன்றைக்கு $20 வாங்குறவன் அது அவனுடைய அதிர்ஷ்டம், அவ்வளோதான். வாங்காதவங்க நீங்களும் அதிர்ஷ்டம் இருக்கும் என்ன தெரியாது, 50 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க. சரியா? அப்போ இது வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து $20 வந்து கொடுக்குறோம். வாரவங்கள் உடனே வந்து வாங்குங்க. இது என்னோட கணக்கு இல்லை, அது கிடைக்கிறத பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா நான் பார்த்தாலே நியாயமான சாமான் போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. எந்த கையில் எந்த கழுத்தில் எல்லாம் நான் கனகலமாக என்ன வந்து எனக்கு இது உண்மையோ பொய்யோ விட எனக்கு தெரியும் வந்து இது என்ன ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுதான் உண்மை. இது உண்மை பொய்யை விட எனக்கு தெரியும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுக்காக தான் நான் அதை போடுறேன். சரியா? அப்போ அது முக்கியமாக இது $10. 25 ரூபா விற்றது $10. இது கைக்கு போடுறது. இது வந்து $20. ஏர்லியா வந்து நாளைக்கோ நாளண்டைக்கோ வந்து எடுங்கோ. இல்லைன்னா இது பெரிய செயின் மாதிரி பெரிய மாலை. கருங்காலி மாலை மட்டும் இல்லை. இப்போ பாருங்க, சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் கருங்காலி தான் கொண்டு போவார். இந்தியாவில் பெரிய பெரிய மினிஸ்டர் மாதிரிலாம் கையில் ஒரு கட்டை வச்சிருப்பாங்க. வீட்டில் சும்மா கட்டையை வச்சிருந்தா கூட அது பாதுகாப்பு. நீங்கள் காருக்குள்ளே வந்து ஒரு சின்ன துண்டை வச்சு கொள்ளுங்க, அது பாதுகாப்பு. கருங்காலி இருந்தால் பாதுகாப்பு. கருங்காலி இதுக்கு அடுத்து முருகன் இருப்பான், அவ்வளோதான். அடுத்தது வந்து சாரீஸை பாருங்க. ஒவ்வொரு சாரீஸையும் பாருங்க. இது வந்து ஓவர் 50 இருந்து $100 வரையும் வித்த சாரீஸ். இங்கே பாருங்க, சாரீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தீங்க சாரிகளை பாருங்க. சரியா? அப்போ ஒவ்வொரு சாரியும் வந்து 50 100 வரையும் உள்ள சாரி. இப்போ வந்து 2 சாரி $35. சரியா? இப்போ இதை நான் இப்போ என்ன நடக்க போன்னு சொன்னால், நாளன்னைக்கே முழு சாரியும் முடிஞ்சிடும். பாருங்க சாரிகளை பாருங்க எப்படின்னு சொல்லி. இது ஓவர் $100 சாரீஸ் எல்லாம் வந்து. சரியா? இப்போ 2 சாரீஸ் வந்து $35. $35. இது வந்து இப்போ இது ஏப்ரல் மாதத்துல ஒன்று வரும் $75. சரியா? அதிர்ஷ்டம்ன்றது வாரவன் எவன் முன்னுக்கு வாராங்களோ அவங்களுக்கு இது வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான். இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரு வெட்டிங்குக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருக்கிற சாரிகள். சாரிகளை பார்க்குறீங்க நேரடியாக, பொய் சொல்லல. சரியா? சாரியில் பார்க்குறீங்க. அப்போ 2 சாரி வந்து $35. இப்போ நீங்கள் இதை பாருங்க, இதுதான் சாரிகள் காட்டியிருக்கிறீங்க. இதுதான் சாரிகள். இதெல்லாம் 2 $35. உங்களோட வீடியோ வந்த உடனே நினைக்கிறேன் நாளைக்கு நாளன்னைக்கு எல்லாம் போயிடும். அதனால நீங்க வெயிட் பண்ணாதீங்க. ஏர்லியா 2 சாரி $35. நல்ல வடிவா இருக்கு. இங்கே பாருங்க, எல்லாம் கோல்டு காப்பர் சில்வர். இங்கே பாருங்க சாரிஸை பாருங்க. இப்போ இதை பார்க்க உங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்கு. சரியா? இது வந்து ஈச் சாரி 50 to 100. நான் நினைக்கல கனடாவில் இந்த சாரி சாரி 35 ரூபாய்க்கு. இந்தியாவிலே வாங்க இல்லாது எங்க கனடாவில் வாங்குறது. அதான் இந்தியாவிலேயே வேண்டியலாம். நோ இந்தியாவிலேயே வாங்க இல்லாது. அப்போ இது வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அதிர்ஷ்டம் வந்து. நாங்கள் வந்து இங்கே வேறு ப்ரோக்கேட். அப்போ நல்ல வடியா இருக்கு இந்த கலர் எல்லாம். சரியா? ஸோ $50 to $100 சாரீஸ். இது ஓன்லி நான் நினைக்கிறேன் ஒரு 1 வீக்கில் இந்த சண்டேக்குள்ளே முடிஞ்சிடும். இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிறாக்கள், யூரோப்புக்கு போகிறாக்கள், இங்கே கொடுக்க இந்த சம்மருக்கு போகிறாக்கள் இப்பயே வாங்குறக்குரிய ஒரு சான்ஸ். சரியா? ஸோ அதால் வந்து சான்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. வித்தின் 2-3 டேஸில் முடிஞ்சிடும். அது அப்புறம் நீங்கள் வந்த அப்புறம் இல்லையேண்டா அது நான் பொறுப்பில்லை. இது ஒரு 3-4 டேஸ் தான் இந்த இது வந்து எல்லாம் போயிடும். இந்த சாரீஸ் வந்து 225. இது 225. இது நீங்கள் முதல்ல இங்க பாருங்க 225 எங்க வாங்குவீங்க? அதான் இது நீங்க இந்தியால இதுக்கு முதல் போட்ட வீடியோ நாங்கள் 100 ரூபாய்க்கு 5 கொடுத்தீங்க. 225 அப்ப 12 ரூபாய் முடியுது. இங்க பெருசா பாருங்க எப்படி 2 சாரி 25. பாருங்க சாரி இப்போ சும்மா இங்கே கோயில்களுக்கு சாரியே 15 ரூபா 10 ரூபா வரும். 2 சாரி 25. இங்கே வருங்க, இதெல்லாம் இப்போ நாளைக்கே போயிடும் எல்லாம். ஸோ இது உங்களோட அதிர்ஷ்டம். 225 235 இதில் இருக்கிறது 235 225 இதில் இருக்கிறது எல்லாம் 225.
மறந்துவிடாங்க. உங்களோட அம்மாக்கள் இல்லை மாமி மேலே அப்படி கனவேர் உங்களோட இங்கே வயது போனாக்கள் இருப்பினா இது இந்த இப்போத்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு தெரியும் தானே, எல்லாம் விலை கூடிக்கொண்டு போகுது. இது 10-25 உங்களுக்கு $12.50 தான் ஒரு சாரி முடியும். ஆனால் நீங்கள் 2 வேண்டோடும் $25. இது உலகத்தில் கிடக்கிற எல்லாம் $35 போகுது. ஸோ இந்த விலைக்கு உண்மையில் இப்போ இது சரியான சீப் இது. ஆனால் இந்த February 20 இது டன் டன். இது வந்து 20 வரையும் இருக்காது, ஒரு 3 days மேக்ஸிமம் 4 days போயிடும். ஆனால் இது நீங்கள் கடை வந்து February 20 க்ளோஸ் பண்ணிடுங்க. பிறகு April 6 தான் திறக்க போகிறேன். அந்த நேரம் வேறு ஐட்டங்கள் வரும், அது விலைகள் எல்லாம் வேறு. நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காட்டுவோம். அது அந்த நேரம் இந்த ப்ரைஸ்கள் ஒன்றும் பெறாது. நிறைய $12 $15 விற்கிற எல்லாம் $4.99 பாருங்க. $5 இங்கே பாருங்க $5. சரியா? அப்போ எக்கச்சக்கமான உடுப்புகள் $5 போட்டிருக்கிறோம். சரியா? அது சொல்ல இல்லாத எத்தனை உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி கொண்டிருக்கல என்னால். பட் எக்கச்சக்கமான உடுப்புகள் வந்து $5 போட்டிருக்கோம். சரியா? இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வந்து மிக முக்கியமான ஐட்டம் லைஃப் ஒன்ஸ் இன் அ லைஃப். இது வந்து வலம்புரி. இப்போ வலம்புரி சங்கை பற்றி நான் சொல்ல இல்லாதுன்னா இதை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நீங்கள் கூகுளில் போயோ அல்லது பழைய இதுகளில் போய் பார்த்துக்கொள்ளலாம். இது வெரி ஏன்ஷியன்ட். இது வந்து நினைக்கிறேன் இது காலம் இல்லை காலம் எவ்வளோ காலம்னு சொல்ல முடியாது. இது எப்பயாவது வாழ்க்கையில் ஒருக்கா இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். அது எனக்கு கிடைச்சிருக்கு. இதில் மேலே என்ன இது மேலே வந்து சில்வரால் ஒர்க் பண்ணப்பட்டிருக்கு. நினைக்கிறேன் எப்படியும் ஓவர் ஒரு 75-100 years இருக்கும் சில்வரால். சில்வரால் இது வந்து கிருஷ்ணருடைய அம்சம், மச்ச அவதாரம், மீன், பன்றி, வராகம் அந்த இதுகள் வந்து பொறிச்சிருக்கு. இப்போ இது கூடுதலாக வந்து அபிஷேகத்துக்கு உங்களோட ஊர்களில் கோயில்கள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் 200 300 400 காசு மேக் பண்ணலாம். ஆனால் இது ஜெனரேஷனாக நீங்கள் இதில் வந்து உங்களோட பேரை வந்து வெள்ளியில் பொறிக்கலாம். வெள்ளியில் எழுதி போட்டு உங்களோட ஊரில் கோயிலே கொடுத்தா இது அந்த கோயில் எவ்வளவு காலம் இருக்குதோ பூமியில அது வரையும் நீங்க உங்களோட சங்கு இருக்கும். சங்கால வந்து சங்காபிஷேகம் அவையில் பால் அபிஷேகம் சேவினம். வலம்புரி என்றது வந்து தங்கத்தை வாங்கலாம், வெள்ளியை வாங்கலாம், எல்லாத்தையும் வாங்கலாம். வலம்புரி எல்லாம் வாங்கலாம். இது வலம்புரி சங்கு. இப்போ ஒரு கேள்வி, இது என்ன நீங்க விற்கிறதுக்கு வச்சிருக்கீங்க? இது வந்து இதை விலை 500. ஆனால் 300க்கு கொடுக்க போகிறோம். அது வாங்குற அது எனக்கு தெரிய யாருக்கிட்ட ஹையில் போகுதுன்னு தெரியாது. இது ஒன்று தான் இருக்கும். இது ஒன்று மேக்ஸிமம் இன்னொன்று இருக்கு நினைக்கிறேன். ஒன்றை அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏர்லியாக வந்து நான் அதுக்காக கொடுத்துருவேன். லைஃப் ஒன்ஸ் இன் அ லைஃப். அடுத்தது இது வந்து சங்குக்கு மட்டும் இல்லை, அவ்வளோ வெள்ளி. இப்போ வெள்ளிக்கு தான் காசு. அப்போ நீங்கள் வந்து உங்களோட ஊர்களில் கோயில்களில் வீட்டை வைக்கிறத உங்களை பொறுத்தது. கோயில்களுக்கு நீங்கள் வந்து கோயில்காரர் வந்து வேண்டிய வந்து அதே நான் தெரியாது, அது ஆட்ட கைக்கு போதோ தெரியாது. சரியா? அப்போ இது வலம்புரி. இது ஒரு முக்கியமான சாமான். இதுவும் இருக்குது. ஏர்லியா வந்து உங்களுக்கு என்ன இது இந்த இப்படியான விஷயம் கிடைச்சது எங்க எடுத்துருக்கீங்க? 75-100 வருஷம் இது நான் செய்த புண்ணியங்களோ நான் பெற்ற அதிர்ஷ்டமோ தெரியல. அப்போ இது வந்து எனக்கு இப்படியான பொருட்கள் வந்து எனக்கு கிடைக்குது. அது என்னட்ட இருக்கு இப்படியான பொருள் கிடைச்சி நிறைய பேருக்கு வந்து நான் 1-2 அவையில் தங்களோட கோயிலே கொடுத்துருக்கிறேன். இதே மாதிரி ஐட்டம் 40 வருஷம் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து 1-2 கிடைச்சிருக்கு. அது அவையில் தங்களோட ஊர் கோயில்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ என்ன சொல்லலாம் வந்து $300 போயிடும். இது ஆனால் இந்த இது உங்களோட பரம்பரையாக அந்த பூமியில் இந்த கோயில் இருக்கும் வரை உங்களோட பேரால் இந்த சங்கு இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும். ஸோ அதால் வந்து அது விருப்பமானாக்கள் இதில் வந்து உடனே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அவசரமாக. இந்த இதில் இந்த காமதேனு என்ன இந்த படம் சாமி எல்லாம் பொறிச்ச படம். அது வந்து எங்களுடைய இந்து கடவுள்கள் அனைவரும் இருக்கின்ற ஒரே ஒரு உருவம் வந்து காமதேனு. காமதேனு உள்ளதான் சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணுலேருந்து மகாலட்சுமி வர வாசம் செய்கிற இடம் வந்து பசு காமதேனு. அப்போ இது என்னத்துக்கு நாங்கள் வந்து இந்த காமதேனுங்கிற வீடுகளில் இருக்கக்குள்ள நாங்கள் நினைக்கிறோம் எங்கள்கிட்ட செல்வம் இருக்குது, செல்வம் எங்களை வந்தடையும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. காசு இருக்கோ காசு இல்லையோ நம்பிக்கை இருக்கு, செல்வம் வரும். இங்கே பாருங்க, இது ஒரு 5-6 கிலோ வரும். சரியா? இதில் சின்ன சைஸ் வந்தது, ஒரு சின்ன குட்டியை வந்து 75-100 எல்லாம் போயிட்டுது. இது வந்து விலை வந்து 500. இப்போ வந்து 200 கொடுக்க போகிறோம். 6 கிலோ.
சரி இது நீங்கள் ஏன்னு ஜோசி 350 400 ஆஃபர் வரைக்குள்ளே நான் கொடுக்கல அதான் அடுத்த பெரிய இந்த பிள்ளை. ஆனா இன்றைக்கு வந்து அதான் அதிர்ஷ்டம் சொல்லணும். அதிர்ஷ்டம் வந்து 6 தேடி போதும் எனக்கு தெரியாது. 200 கொடுக்க போறோம். சரியா 6 கிலோக்கு மேல இருக்கும். இது வந்து பிராஸ். ஓகே ஓகே ஓகே. இப்போ அடுத்தது வந்து நான் முருகனுடைய வேல்களை பற்றி சொல்கிறேன். இப்போ வேல் வந்து சில பேர் காரில் வைக்கணும், சில பேர் வந்து வீடுகளில் வைக்கணும், சில பேர் வந்து அப்போ வேல்ன்றதுக்குள்ள வந்து அது முருகன் இருக்கிறான், எங்கள்கிட்ட வினை இல்லை என்றதுடைய சிம்பிள் தான் அந்த வேல். இப்போ இந்த வேலை வந்து இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் இப்போ வந்து பர்த்டேஸுக்கு வெட்டிங்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்டாக கொடுக்கணும். சரியா? அப்போ வேற பொருளை வாங்கினா நீங்கள் சாப்பிட்டுருவீங்க அல்லது எறிஞ்சிருவீங்க. இதை எறிய முடியாது. இதை நீங்க எப்பயும் பத்திரமா பதத்தி வைப்பீங்க. அப்ப இப்படியான பொருட்கள் ஹோல்சேல்ல 1000 பீசஸ் வரையும் என்னிடம் வாங்கலாம். சரியா? 1000 இப்பயும் வாங்கலாம். 1000 பீஸ் வரையும் வாங்கலாம். ஆனால் எனக்கு ஏர்லியா டக்குன்னு ஒரு 1 வீக் முதல் சொல்லணும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. சரியா? அப்ப இந்த விதமான வேல்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஒரு வேல் 10 ரூபா விற்கிறோம். ஆனால் நீங்க ஹோல்சேல வாங்கக்குள்ள அந்த விலை நீங்க நினைச்சு பார்க்கலாம் அவ்வளவு சீப்பா இருக்கு. சரியா? பர்த்டேஸுக்கு வெட்டிங்ஸுக்கு வேற ஃபங்க்ஷன்ஸுக்கு இதை கொடுக்குறது உங்களுக்கும் புண்ணியம், வாங்குறவனுக்கும் புண்ணியம், மனதில் ஹாப்பினஸும் வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் இப்போ ஹோல்சேலாக எடுத்தால் சரியான மலிவு. சரியான மலிவு இந்தியாவில் வாங்குற அதே ப்ரைஸுக்கு நான் இங்கே தருவேன். ஓகே ஓகே. ஹோல்சேல் இல்லை ரீட்டெயிலில் அந்த ப்ரைஸ் தர முடியாது. ஹோல்சேலில் வாங்கிக்குள்ள அந்த ப்ரைஸ் தரலாம். இப்படி பாருங்க. இப்போ இந்த இதில் வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஐயப்பன் இருக்குது. ஐயப்பன் வந்து $10 இருந்து $350-400 வரையும் இருக்குது ஐயப்பன். வலம்புரி சங்குகள், மற்றது உருத்ராட்ச. நீங்கள் என்னன்னு சொன்னால் நீங்கள் என்ன நான் சொல்கிறதுக்கு காட்டி கூகுளில் போய் பாருங்க. கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஏன் உருத்ராட்சை போடணும், ஏன் கருங்காலி போடணும், ஏன் வந்து வலம்புரி வைக்கணும்ன்றதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. நீங்கள் என்ன கேட்காம கூகுளில் போய் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ தான் தெரியும் உங்களுக்கு எது உண்மை இது பொய் என்று உங்களுக்கு தெரியும். வந்து ஸோ கூகுளில் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ள. இப்படி எக்கச்சக்கமாக இப்போ இந்த ஸ்டோரில் நீங்கள் பாருங்கள் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் வந்து கிளியர் பண்ணுறோம். சரியா? அப்போ நீங்கள் சில நேரங்களில் நீங்கள் ஒரு விலையை கேட்டு அந்த விலை எனக்கு சூட்டபிளாக வரும்னு சொன்னால் நான் வந்து இப்போ 350 ரூபா 300 விற்கிற படம் எல்லாம் 125 கொடுக்க போகிறேன். ஓகே. சரியா? அப்போ நீங்கள் வந்து கேளுங்க இந்த ப்ரைஸுக்கு தருவீங்க. நான் எனக்கு ஓகேன்னு சொன்னால் இப்போ நேற்று ஒரு கஸ்டமர் 180 ரூபா படம் 75 கட்டாக கொடுத்துட்டேன். ஓகே. மயில் படம். ஓகே. சரியா? அதான் இது நல்ல சான்ஸ். நீங்கள் டீல் பண்ணிக்கொள்ளவும் அதிர்ஷ்டத்தை பொறுத்து. வந்து இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போகிறாக்கள், யூரோப்புக்கு போகிறாக்களுக்கெல்லாம் இப்போ பாருங்க ஒரு கஸ்டமர் எடுத்து சாரிங்க நான் சும்மா சொன்னேன் கொடுக்கல அவையில் எடுத்து வச்சிருக்கிறேன். நாளைக்கு இப்போ இந்த வீடியோ வந்த பிறகுதான் நான் அவள்கிட்ட கேஷ் வாங்குவேன். பிரம்பா வச்சிருக்கிறேன் சொல்லி நம்ம வந்து நார்மலாக வாங்குறோட $100 தாங்க சேவ் பண்ணியிருக்கிறோம். அப்போ $100 சேவ் பண்ணி சொன்னது பெரிய விஷயம் தானே. அப்போ இந்த நேரங்களில் $100 பாருங்க 150 160 வரை $10. இங்கே பாருங்க ப்ரைஸு எவ்வளவு? $149. இப்போ $10 போதும். ஓகே. $10. அப்போ இதெல்லாம் கிஃப்டாக கொடுக்குறோம். ஒரு 2 பிள்ளைகளுக்கு கிஃப்டாக கொடுத்தா வாழ்க்கை பூரா அதுகள் சந்தோஷமாக இருக்கும். அப்போ அது உங்களை பொறுத்தது. நீங்கள் இங்கே இந்த குபேரன்ஸில் இருக்கு. அப்படி இருக்க இன்னும் அந்த இதுகளும் இருக்கேன்னு உங்கள்கிட்ட இந்த குங்குமம் பாருங்க. தாமரை தண்டு தெரிய அதான் இப்போ நிறைய போய் கொண்டிருக்கு. தாமரை தண்டு வந்து எழுதி போட்டிருக்கோம் இங்கே. ஆனால் உங்களோட வீடியோ வந்த பிறகு தாமரை தண்டு கேட்டே வரையினோம். அது விசேஷம். அது வந்து இப்போ எல்லாமே நம்பிக்கை தானே. சரியா? நாங்கள் வந்து அதை நம்பணும். நம்பினவனுக்கு அது கிடைக்கும், நம்பாதவனுக்கு அது கிடைக்காது. இவ்வளோதான் அந்த மேத்தமெட்டிக்கல் இது வந்து நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. கோயிலுக்கு போன அப்புறம் எல்லாம் வருதா? கோயிலுக்கு நம்பிக்கையில போகிறோம். என்ன மன அமைதி வேணும், செல்வம் வேணும், சுகம் வேணும், அந்த மக்களுக்கு கிடைக்குது. அவ்வளவுதான். உண்மைதான். மற்றது இந்த வாசன திரவியங்கள் எல்லாம் சோல்டு. ஓவர் 1000 பீசஸ் சோல்டு. நான் முதல் வாராக்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். இல்லை, ஏப்ரலுக்கு பிறகுதான் இந்த வாசன திரவியங்கள்
இந்த $6 மேலே உள்ளதெல்லாம் $199 எல்லாம் சோல்டு. ஜவ்வாது ஒன்றும் இல்லை, எல்லாம் சோல்டு எல்லாம் வந்து. ஸோ இது ஒரு அரிய சந்தர்ப்பம். இதை வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு $400 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு $100 வாங்கிடலாம். இப்போ $300 யூ கேன் சேவ் இட். அதை யோசிங்க எப்பயும் வந்து நீங்கள் சம்மருக்கு போகிறனாலும் ஒரு 3 சாரி 4 சாரியை வாங்கினீங்கன்னா அதை கொண்டே ஊரில் வந்து நீங்கள் கொண்டே 4 கொடுக்கலாம். கனடாவில இருந்து கொடுக்கலாம். இது ஏன்னா இலங்கையிலையும் வாங்கல, அது இந்தியாவிலையும் வந்து இது வந்து வாங்கல. ஸோ கொஞ்சம் நாங்கள் யோசிக்கணும், ஏன் வீணா காசை வந்து நாங்கள் சொல்லிக்கணும். இப்போ $100 வாங்கினாங்க, அதே சாரி $20 வாங்குறோம். எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ இது $12,000 $17,000 விற்குது. இப்போ கடைசி உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வாங்கலுமா? இல்லை, வாங்கல, இங்கேயும் வாங்கல. ஸோ இது வந்து கஸ்டமர் வந்து பயன்பெறணும், அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இதை வந்து $100 விற்றுட்டு $50 விற்றுட்டு அப்புறம் $20 விற்கிற வேண்டாம். எல்லாரும் பயன்பெறுறோம். அதில் வந்து இது முக்கியமானபடியும் இந்த இப்போ நீங்கள் ரெனோவேஷனுக்காக க்ளோஸ் பண்ண போகிறீங்களா? அப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணால் தானே உங்களுக்கு இடம் ஒதுக்கினா தான் இதை ரெனோவேஷன் பண்ணலாம், கிளியர் பண்ணணும். அதெல்லாம் எல்லா சாமானும் வந்து நாங்கள் நீங்கள் உங்களுக்கு வேணுமான ஐட்டங்களை கேட்கலாம். நான் அந்த ப்ரைஸ் சூட்டபிள்னு சொல்லி நான் அதை தருவேன் உங்களுக்கு. ஓகே, மறந்து வாங்கோ இல்லை பாருங்க படம். ஏற்கனவே படங்களை பார்த்துருப்பீங்க. இந்த முறை ஓரளவு அவர் இவ்வளோ கிளியர் பண்ண போகிறபடியாக ஓரளவு பார்த்து கொடுத்துருவார். ஆனபடியால் நீங்கள் வந்து என்ன பொறுத்தவரை ஒரு 1 வீக்குக்குள்ள $1 இருந்து இருக்கு எல்லா ஐட்டம்ஸும். ஸோ நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஒரு 7 to 10 டேஸில் எல்லாம் போயிடும். ஸோ அதுக்கு அதால் வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்த உடனே கால்ஸ் வந்துடும். ஓகே. ஸோ அதால் வந்து இந்த வீடியோக்காக நான் பொறுத்திருக்கோம். நாளைக்கு இந்த வீடியோ வெளியில் வந்த உடனே எல்லா ஜாமானும் அநேகமாக போயிடும். அதனால தான் இப்போ நான் ஒரு பாருங்க, இந்த 2 மாதத்தில் 3 வீடியோ போட்டோம். சரியா? ஆனால் நியாயமான சாமான் போயிட்டு எனக்கு தெரியும். எல்லாம் ஃபுல்லாக இருந்தது. சாமான் போனது இல்லை, நியாயமான கஸ்டமர்ஸை ஏர்ன் பண்ணிருக்கேன். அதான் சக்ஸஸ். காசு இல்லை சக்ஸஸ். இந்த குளிருக்குள்ள வரையினமே இல்லை. இப்போ இன்றைக்கு பரவாயில்லை, ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் முதல் நினைச்சு பார்க்கல. எனக்கே ஆச்சரியம், என்னென்று இவங்க வாராங்கன்னு சொல்லி பாருங்க. எவ்வளோ ஒரு நம்பிக்கை. அது உண்மைதான். மற்றது இந்த ப்ரைஸ் அதுக்காக தான் நான் ட்ராப் பண்ணுறேன். நான் ட்ராப் பண்ணுறது கூட காரணம் வந்து எங்களோட சனம் இவ்வளோ குளிருக்குள்ளே வரையணும். அப்போ அவளுக்கு நான் ஏதாவது செய்யணும், ஒரு ஹாப்பியாக போகணுமே நான் போயக்குள்ள. மற்றது நீ புது ஐட்டம் வரைக்கும் இந்த பழைய ஐட்டத்தை வச்சிருக்க மேலாது. அதை இப்போ நீங்களெல்லாம் கிளியர் பண்ணி நான் யோசிக்கிறேன், இந்த குளிருக்குள்ளே இவ்வளோ பேர் வரையணும்டா, வெயிலுக்குள்ள எவ்வளோ பேர் வருவீங்க. சமரக்கு நீங்கள் புது ஐட்டம் பேரேக்குள்ள கட்டாயம் கிடையாது. அப்போ அதால் தான் இந்த 3வது வீடியோவாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே 3 வீடியோ வந்துட்டு. அதனால உண்மையில் சொல்லப்போனால் வந்து நாங்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து இவ்வளோ சனங்கள் பார்க்கணும், எவ்வளோ பேர் வரையினம். அப்போ அதுதான் சக்ஸஸ். காசு இல்லை சக்ஸஸ். இவ்வளோ பேர் வாரது, இவ்வளோ பேர் பார்க்கறது, இவ்வளோ பேர் ஹாப்பியாக இருக்கிறது லைஃப்பில், அது ஒரு சுகமான ஒரு அனுபவம். என்ன வந்து போய் சொல்லல, நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து பிள்ளையோட வாங்கக்குள்ளேயே நீங்கள் எவ்வளவுக்கு வாங்கிருந்தீங்க, இன்றைக்கு நீங்கள் பாயக்குள்ள நீங்களே யோசிப்பீங்க, ஏன் இவர் இப்படி எங்களுக்கே தராமல் இப்படி கொடுக்குறாரு. அந்த நேரம் வந்த விலை தான் போன அந்த விலை. நான் என்ன செய்யணும், என்னால் ஒன்றும் செய்யல. அது அந்த டைம் எங்களுக்கு தெரியாது எப்படி ஒன்று வர மாட்டேன். ஓகே, அது அந்த நேரம். ஆனால் இது $50 நீங்கள் வாங்கின கருங்காலி மாலை இன்றைக்கு நான் $20 கொடுக்குறேன். சரியா? அப்போ ஆக்கள் மனத்தப்படக்கூடாது. இது வந்து ஒரு நான் கஸ்டமர் செய்த ஒரு சர்வேன்னு நீங்கள் நினைக்கணும். வந்து ஆனால் என்ன பொறுத்தவரை இந்த சாரி எல்லாம் உண்மையில அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு அது கிடைக்கும். $12,000 $17,000 இப்படியான சாரிகள் நீங்கள் இந்தியாவிலேயும் வாங்கலாம். ஸோ ஏர்லியாக ஒரு 2-3 டேஸ் வந்து சாமான்களை வாங்கிட்டு போயிருங்க. அது $5 போட்டிருக்கும், நிறைய ஐட்டம் $5. இப்போ க்ரோசரி ஜாமான் எல்லாம் இங்கேயும் போட்டு ப்ரைஸுகள் எல்லாம் சரியான விலை. ஒன்று குவான்டிட்டி குறைய போட்டு கொஞ்சம் கூட்டி இருக்கிறாங்க. சில நேரம் குவான்டிட்டியை 10 கிலோ எல்லாம் 8 கிலோ ஆகியிருக்கு. அப்படியெல்லாம் மாற்றிக்கிறது. நான் கடைசியாக சொல்கிறவங்களுக்கு என்னென்னா, கணவருக்கு வந்து அதிர்ஷ்டமான பொருளில் ஒரு சந்தோஷம் தரக்கூடிய பொருளை எப்பயும் வீட்டை வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் நீங்கள் வந்து ஹாப்பியாக ஃபேமிலியாக இருக்கிறதுக்கும் தொழிலுக்கு போகிறதுக்கும் நீங்கள் வந்து இதில் பார்க்கக்குள்ள அந்த சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு நாங்கள் ஒரு சுவாமிக்கு எத்தனையோ 1000 குடம் அபிஷேகங்கள் பண்ணுறோம். அபிஷேகம் எவ்வளோ காசு செலவழிக்கிறோம், என்னத்துக்காக? நம்பிக்கை. கோயிலுக்கு போகிறோம் என்னத்துக்காக? நம்பிக்கை. எவ்வளோ காசை செலவழிக்கிறோம் இது இந்த ஆன்மீக விஷயங்களுக்கு, நம்பிக்கை. அப்போ அந்த ஹாப்பினஸ் இருக்க கூட எல்லாம் சக்ஸஸாக வரும்.
இப்போ இந்த சில இதில் நான் விற்கிறேன் இல்லைன்னா எனக்கு பார்க்கணும், எனக்கு தேவை. 50 ரூபாய்க்கு வித்துட்டேன்னு சொன்னால் இந்த சந்தோஷம் அதோட போயிடும். அப்போ தினமும் பார்க்கணும். இந்த வீடு நிறையக்குள்ள இந்த கோமாதா, கருங்காலி மாலைகள், உருத்ராட்சை, அந்த காலத்தில் வந்து உண்மையில் வந்து அந்த காலத்தில் வந்து உருத்ராட்சை விபூதி ஒரு பெரிய பணக்காரண்ட கல்லாப்பட்டியில் அவன் போட்டு வைக்கிறது விபூதியும் உருத்ராட்சமா. ஏண்டா அந்த ரெண்டும் தான் தனக்கு செல்வத்தை கொண்டு என்ற ஒரு நம்பிக்கை இருந்து வந்தது ஆதி காலங்களில். உருத்ராட்ச, விபூதி, சந்தனம், குங்குமத்தை போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ காசு எங்கே இருக்குதோ அது இருக்கணும். அப்போ இது வந்து எங்களோட நம்பிக்கை. நாங்கள் வந்து இதுக்கு நாங்கள் பெரிய விலை கொடுக்குறதும் இல்லை, ஆனால் அதை நம்பணும் நாங்கள் வந்து. ஸோ அதில் வந்து இப்போ பாருங்க, நான் கருங்காலி போட்டுருக்கேன், முருகன் இருக்கிறான், எனக்கு என்ன பயம்? அவ்வளோதான். அப்போ எனக்கு என்ன ஒன்று வருகாது, நீங்கள் ஒன்று என்ன ஒன்றும் செய்யலாது. அந்த மைண்ட் செட் வேணும் வாழ்க்கையில். அவ்வளோதான் என்ன, அந்த மைண்ட் செட் வந்து வாழ்க்கையில் இருந்தால் வந்து பயம் இருக்காது, துன்பம் இருக்காது, கவலை இருக்காது. விலையை போவோம், காசு உழைப்போம், எல்லாத்தையும் வெல்லுவோம். என்ன அதாவது மக்களே, இது எல்லா கன சாமான் இருக்குது சின்ன சின்னமாக. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை இவ்வளோ காலத்திலையும் விட நீங்கள் குறைஞ்ச விலையில் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, எல்லா சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே இந்த பொட்டுகள், போட்ஸ் அநேகமாக எல்லாம் முடிஞ்சது. ஒரு போட்ஸ் 2 சின்ன போட்ஸ் தான் இருக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அடையக்குள்ள எக்கச்சக்கமான போட்ஸ் இருந்தது. என்ன பிரச்சனை, அமெரிக்கால இருந்து, நியூயார்க், கலிபோர்னியால இருந்து தான் உங்களோட வீடியோ பார்த்து இந்த குளிருக்குள்ள வந்து நான் ஒரு பொய்யை சொல்லல, உண்மையை சொல்றேன். இந்த போட்ஸ் வந்து வாங்கினவே, ஆனா இப்ப எனக்கு அது எடுக்கலாம் இருக்குது. ஆக அது இந்த போட், நான் பூ வைக்கிற போட். இந்த 2 சின்ன போட் வந்து இப்ப இருக்குது. 2 சின்ன இருக்கு. இப்ப எனக்கு இனி எடுக்கல, இனி சைனால இருந்து வந்தா தான் இப்போ இது மற்ற சாமான்கள் மாதிரி எடுக்கல. நான் போட்டு கொடுத்தது வந்து பூ வைக்கிறதுக்கு. அவங்க வாராங்க போட்டு வைக்கிறது வாங்குறதுக்கு அமெரிக்கால இருந்து 2-3 கேஸ் ஸ்டேஷன் ரன் பண்ற தமிழாக்கள் சாமிக்கு தண்ணி வைக்கிறது. அப்பதான் விளங்குச்சு எனக்கு வந்து அவன் சிந்தனை வந்து இந்த வடிவான பாத்திரத்துல சாமிக்கு தண்ணி வைக்கும். யோசிச்சு பாருங்க, இப்ப இது ஒன்றாவது இது 2 தான் இருக்குது. பாருங்க, இப்ப இதுல வந்து தண்ணியை வைக்கக்குள்ள உங்க மைண்ட் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஒரு தங்க பாத்திரத்துல இறைவனுக்கு தண்ணி வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருந்தேன் உங்களுக்கு. நானும் கொண்டு போட்டேன். அப்போ ஆக்கள் வேற மாதிரி திங்க் பண்றாங்க. இந்த ரோலர் வந்து இந்த பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வந்து நான் நினைச்சேன் தமிழாக்கள் வந்து மேலே தான் போடுவாங்க. என்னட்டு வாங்கிட்டு போகிற ஒரு ஆள் சொல்லுது கேர்டனுக்கு தான் போட்டு விடுறதா. சரியா, வீட்டில் கேர்டன் போட்டு விடுறதா. ஆஃபீஸில் வந்து திறந்து வச்சிருக்கிற ஜவ்வாதை வந்து பெரிய ஒரு மோட்கேஜ் பெரிய ஒரு ஆள் தமிழாள். அப்போ இப்போதான் நான் அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்கிறேன் வந்து இவ்வளவு என்னென்னா இந்த வாசனை நல்ல இதாக வீடுக்குள்ள வாசனையாக இருக்கணும். இவ்வளோ வாசனை இருக்குதோ அங்கே மகாலட்சுமி வாரதுக்குரிய மகாலட்சுமி எங்கே வருவான்னா எந்த வீடு வாசனையாக இருக்கும், எந்த வீடு துர்நாற்றம் இல்லாமல் இருக்குதோ, எந்த வீடு க்ளீனாக இருக்குதோ அதுங்க தான் அவள் வாசம் பண்ணுறது. அப்போ இப்போ தான் தெரியும் எங்கிற சிரம் வந்து காருக்குள்ளே வைக்கணும், கேர்டனுக்கு உருவினம், சட்டைக்கு போடணும், 10-15 விதமாக வந்து இதை வந்து அவையில் யூஸ் பண்ணினோம். ஆனால் இந்த இதில் கிடக்கிற இந்த ஐட்டம் முழுக்க $1 என்ன? எல்லாம் வந்து $1. பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப்ஸ் இருக்குது, ஹேருக்கு போகிற ஐட்டங்கள் இருக்குது, குங்குமம் இருக்குது, தாளம்பு குங்குமம். சரியா, தாளம்பு குங்குமம் இருக்குது. சில ஐட்டம் சில ஸ்லைட்ஸ் வந்து $1 2 இருக்குது. சரியா, அப்போ $1 நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நிறைய பேர் விளக்கு திரி இருக்குது. நிறைய பேர் என்னட்ட வாரதுக்காரன் இந்த $1 ஐட்டம் நிறைய பார்த்து $1க்கு நிறைய ஒட்டு போட்டு இருக்குது. 2 ஒட்டு போட்டு $1, 2 ஹேர் இது வந்து $1, பொட்டு வந்து $4-5 பொட்டு வந்து $1, 2 ஹேர் கிளிப்ஸ் $1. ஸோ வந்து நிறைய பேர் வந்து வாங்குறது மட்டும் ஹாப்பியாக இருக்கு. ஒரு பொருளை வாங்கல ஹாப்பியாக இருக்கணும். அப்படி மற்றது இந்த வாசனை திரவியங்களை கணக்கையில் கொஞ்சம் தான் இருக்கு இப்போதைக்கு. எல்லாம் ஜவ்வாது பெர்ஃப்யூம், மல்லிய பெர்ஃப்யூம், ஸ்ட்ராபெரி, அப்படி நிறைய 2-3 ஐட்டம் ஒரு குறைஞ்ச குவான்டிட்டி தான் இது இருக்குது. மற்றது வந்து $1க்கு நிறைய உடுப்புகள் இருக்குது. அது வந்து அவையில் பார்த்து எடுக்கணும், பார்த்து எடுக்கலாம். வந்து கோல்ட் பிளேட்டட் ஜுவல்லரி, இது வந்து முருகன், பிள்ளையார், லக்ஷ்மி,
சிவலிங்கம் இருக்குது. ஆமாம், இது நீங்கள் வந்து $20 கொடுக்க 25 பாருங்க. நானே இப்போ 1 இயராக போட்டிருக்கிறேன் பாருங்க. ஆமாம் ஆமாம் 1 இயராக போட்டிருக்கிறேன். சரியா, $25 விற்றது. இந்த இது வந்து முருகண்ட வேல், ஓம், சிவலிங்கம், நந்தியோட மற்றது அப்படி பல தெய்வங்கள் இருக்குது. $25 விற்ற நாங்கள் இப்போ ஒன்று $10. $10 ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஒன்று $10, ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீீ. அப்போ $20 வேணா ஒன்று ஃப்ரீ. ஓகே 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 சரியா, பாருங்க 1 இயர் கறக்காமலே ஒன்று 1 இயர் 1 இயராக போட்டிருக்கோம். சரியா, இது ஒன்று $10, 10 வேணா ஒன்று ஃப்ரீ. சரியா, இந்த 20th வரை தான். பிறகு நான் 25 தான் விற்பேன். வெளியே வந்து 25 நம்மளாக வாங்கினோம். இது ஒரு ரிலீஃப் வந்து அவைகளுக்கு வந்து எல்லாம் கோல்ட் எல்லாம் வந்து முருகண்ட வேலும், ஓமும், சிவலிங்கம், மற்றது வந்து அப்படியான இதுகள் எல்லாம் இருக்குது. சரி, இப்போ கண்ணீரம் இதை பற்றி கழிச்சிட்டோம். இது ஒரு உண்மையில் இந்த 2 நேரம் நான் போட்ட வீடியோவோட இது ஒரு முக்கியமான வீடியோ. இந்த கடை வந்து 20ஆம் தேதி க்ளோஸ் பண்ணி ஏப்ரல் 6ஆம் தேதி தான் திறக்க போயினோம். அதுக்கு முதல் இந்த என்னுடைய கடையில் உள்ள ஐட்டம் முழுக்க கிளியர் பண்ணினோம். அதனுடைய இந்த சாரி மீண்டும் சொல்கிறேன், இந்த சாரிகள் 2 $35. அப்போ உங்களுக்கு ஒரு சாரி $17.50 தான் இது கிடைக்குது. அந்த சாரி வந்து 25. அப்போ ஒரு சாரி வந்து $12.50 தான் உங்களுக்கு ஒரு சாரி முடியுது. 2 சாரி வேணால் $25. அதனுடைய வந்து பாருங்க, இது கடைசி கட்டம். இந்த சாரியில் அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் வர உடுப்புகள் எல்லாம் விலை தெரியும் தானே, புது விலை இப்போ எல்லாம் எக்கச்சக்கமான விலை போயிட்டுது. மற்றது எங்கட கஸ்டமருக்கு என்ன சொல்ல போகிறீங்க? என்னென்னு சொன்னால், இப்போ வந்து இன்றைக்கு எடுத்துட்டீங்க வீடியோ, நாளைக்கு ஈவினிங் வெளியிட்டுருவீங்க. நினைக்கிறேன் வெளியிட்டு 1 ஹவரில் எனக்கு இங்கே இருக்கல கால்ஸ் வந்து கொண்டே இருக்கும். ஓகே, 4 காலம் வரை வர தொடங்கிடுவோம். சரியா, அதை என்னால் ஸ்டாப் பண்ணிடலாம். ஆக்களுக்கு வந்து நான் என்ன இருக்கோ அவ்வளோத்தையும் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் கால் பண்ணி வையுங்க அப்படி இப்படி கேட்காதீங்க, நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா எனக்கு அது இப்போ கால் பண்ணி கேட்டு என்னால் ஹோல்ட் பண்ண எதையும் செய்யலாம். மேடம் அப்படி செய்யவும் மேலாது. வேறு கஸ்டமர் வரைக்கும் அது செய்யலாம். நினைக்கிறேன் சண்டேக்குள்ள அநேகமாக வந்து சாரிஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். எக்கச்சக்கமான சாரி எல்லாம் உள்ளுக்க ஸ்டோக்கில் இருந்த சாரிகள் எல்லாம் போயிட்டுது. இப்போ இதுக்கு கிடக்கிற அவ்வளோதான் இப்போ கிடக்குது. முந்தி பாக்ஸுகள் எல்லாம் கிடக்காக கிடந்தது, ஸ்டாக் உள்ளுக்கு இருந்தது எல்லாம் கிளியர் பண்ணிட்டார். இப்போ இவ்வளவு தான் கிடக்குது. இதில் கிடக்கிற ஸ்டோரில் கிடக்கிற இவ்வளவும் போகுது. மற்றது கருங்காலி மாலை நீங்கள் இந்தியாவில் போனாலும் ஒரிஜினல் கடைசி வரையும் இந்தியா காசு $1000 விற்கிறேன். கடைசி வரையும் வாங்க இல்லாது வந்து இந்தியாவில் வந்து ஒரிஜினல் கருங்காலி மாலை $60 விற்றுனாங்க. கைக்கு போகிறது $10 லைஃப் டைம். ஸோ அதால் வந்து நீங்கள் வந்து ப்ளீஸ் வந்து உடனே வந்து இதை வந்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு 25-20 மாலை தான் இருக்குது. யார் ஃபர்ஸ்ட்டாக வராங்களோ அவைகளுக்கு அது கிடைக்கும். அவ்வளோதான். சரி உறவுகளே, மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். புது ஏப்ரல் வரைக்குள்ள என்னென்ன ஐட்டம் வருதோ அதை பற்றி நாங்கள் இன்னொரு காணொளியில் காட்டுறோம். இப்போ இவ்வளவு கிளியர் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய நீங்கள் வாங்கோ, அவர் வந்து அவரோட கதைச்சு எவ்வளோ தூரம் நீங்கள் குறைச்சி எடுக்கலுமோ எடுத்துக்கொள்ளலாம். வாங்கோ, வந்திருக்கா பாருங்கோ. எல்லா ஜாமானும் இருக்குது. $1 இருந்து இருக்குது. இந்த முறை வளமையை விட இன்னும் குறைவாக இருக்குது. அதனுடைய வாங்கோ. சரி, நன்றி. உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.